விஜய் டிவி புகழ் நகைச்சுவை நாயகன் சிந்தனையூற்றி சிற்பி சரவெடி சரவணன் அவர்களுடைய நிகழ்ச்சி முதலாவதாக தொடங்க இருக்கின்றது. அழைக்கின்றேன். அதுவும் கல்விக்கு பெயர் போனது சரஸ்வதி. இந்த பள்ளியினுடைய பெயரே சரஸ்வதி. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அந்த சரஸ்வதி நம்மால் உதவி பெறும் தொடக்க பள்ளியில் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து மொழியிலும் பேசுகிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் தானே எனக்கு மேஜிக் பண்ணுவீங்க. பேசுகிற வேகத்தம், அந்த தொடர்ச்சியாக பேசுகிறத பார்த்துட்டு விஜய் தொலைக்காட்சியில் சிங்கப்பூர் தமிழர் பிரிவாவில் 2007ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. ஸோ நம்ம பேசுகிறது அப்படி தான் இருக்கும். போயிடலாமா நிகழ்ச்சிக்கு? ஓகே. எப்போவுமே எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே அன்னை தமிழ் தான், தாய் தமிழ் தான், தமிழுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி தான் நிகழ்ச்சி ஆரம்பிப்பேன். ஸோ இன்றைக்கி அந்த வணக்கத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சலான் இருக்கேன். அன்பிற்கினிய உறவுகளை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்துக்கள் 2 சேர்த்து இனிதான ஏழைச நாடகம் 3 ஈடில்லா வேதங்கள் 4 படைத்து நிலைத்து 5 ஆக்கி சுவையை 6 ஆக்கி இசையை 7 ஆக்கி 8 திக்கும் கொட்டு முரசாய் 8 8 தொகையால் எடுத்து கூறி நன்னூலில் நவமணி பூட்டி அதில் நவரசம் காட்டி 10 பாட்டு எடுத்து 12 திருமைகள் வந்த 11 எனக்கு நூல்களிலே இன்னா 40 இனியவை 40 என 40 பாடல்களால் சமூக நல் கருத்துக்களை கூறி 64 கலைகள் அமைத்து 96 சிற்றிலக்கியங்களால் 133 அதிகாரங்களால் இந்த உலகுக்கே அதிகாரம் சொல்லும் வல்லமை தந்த வள்ளுவனின் 1330 குரல் பாக்களோடு 4000 திவ்ய பிரபந்தம் அளிச்ச 10,000 கவிதைகளை முத்தாக வழங்கிய சத்தான கவிஞன் கம்பனுக்கு ஈடாக யாரும் இங்கே வித்தாக வில்லை எனக்கு எத்தாக கூறி நான் சொத்தாக நினைக்கும் என் தாய்மொழியான் தமிழுக்கு முத்தான முதல் வணக்கத்தினை கூறி இனிதே துவக்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா எத்தனையோ பள்ளிகளில் போய் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கல்வி நிலையங்கள்லாம் காசு நிலையங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. என்ன சார், கரெக்டு தானே சார்? இன்னைக்கு கல்வி நிலையம்லாம் காசு நிலையங்களாக வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் அழுவோம். ஏன் அப்படின்னா, இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடம் ஒரு மிக சிறப்பாக இயங்குது.